சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் மெட்ரோ பணிக்காக வைக்கப்பட்டுள்ள இரும்பு பொருட்களை ஆட்டோவில் வந்து திருட முயன்ற கும்பல் அங்கிருந்த காவலாளிகள் தடுத்ததால் அவர்களை கல்லால் தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை துறைப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட OMR சாலையில் மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்புகளை ஆட்டோவில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஒவ்வொரு பொருட்களாக எடுத்து ஆட்டோவில் அடுக்கி வைப்பதை கண்ட அங்கு பணியில் இருந்த காவலாளி, வடமாநிலத்தை சேர்ந்த காவலாளி தடுக்க முற்பட்ட போது அவரை விரட்டி கற்களால் தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை சரியாக 9:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் வீடியோ ஆதாரங்களோடு துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னையில மெட்ரோ பணிகள் நடைபெறும் இடங்கள்ல இரவு நேரங்களில் இந்த இரும்பு பொருட்களை திருடுவது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. பின்னர் அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில துறைப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பெருங்குடி அடுத்த கந்தன்சாவடி கோயில் அருகே நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்பு பொருட்களை ஆட்டோவில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் இன்று காலை 9:30 மணி அளவில் ஒவ்வொரு பொருட்களாக எடுத்து ஆட்டோவில் அடுக்கி திருட முயன்று இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த LNT பாதுகாவலர் ஆட்டோவில் வந்து இரும்பு பொருட்களை திருடக்கூடிய நபர்களை தடுக்க முற்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவரை ஆபாசான வார்த்தைகளை திட்டி மிரட்டி அவரை கற்களால் அடித்து இருக்கிறார்கள். அதனை கண்டு பயந்து ஓடக்கூடிய அவரை பின்னாலே துரத்தி அவரை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் பணிக்காக இந்த இரும்பு ராடுகளை பட்டப்பகுதியை திருடி கொண்டு தப்ப முயன்ற அந்த நபர்கள் பொதுமக்கள் அந்த வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள். பின்னர் பொதுமக்கள் ஒன்று கூடி அவர்கள் தட்டி கேட்டவுடன் அவர்கள் ஆட்டோவில் வைத்திருந்த இரும்பு பொருட்களோடு தப்பி ஓடி இருக்கிறார்கள். அதன் காட்சிகளை அறிவிக்கக்கூடிய பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்திலும் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களோடு ஜாஃபர் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் ஆட்டோவில் வந்து இரும்பு பொருட்களை திருடிய நபர்கள் குறித்து விசாரணைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்டோ எண் TN14V2953 என்ற ஆட்டோவில் வந்து இந்த பதிவெண் கொண்ட ஆட்டோவில் வந்து இந்த இரும்பு ராடுகளை திருடியதாகவும் தட்டி கேட்கும் போது அவர்களை விரட்டி அடித்ததாகவும் இந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த காவலாளிகளை தாக்க முற்பட்டவர் யார் என்பதும் அவர்கள் பின்னணி என்ன, இது போன்று எத்தனை இடத்துல பண்ணியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அங்க வடமாநில காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.